நம்ம வீட்டுக்கு வந்து ரெகுலராக மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு பதிலாக வந்து ஒரு சேஞ்சுக்கு வந்து நுரையீரல் குழம்பு வைக்கலாம். இந்த நுரையீரல் மேலே ஒட்டியிருக்கிற ஜவ்வை வந்து எடுக்க சொன்னீங்கன்னா தெரிஞ்ச மட்டன் கடையாக இருந்தால் எடுத்து கொடுப்பாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க, எடுத்து தர மாட்டாங்க. மற்ற நார்மல் டேஸில் வந்து சொன்னிங்கன்னா அந்த மேலே ஒட்டியிருக்கிற ஜவ்வை வந்து எடுத்து கொடுப்பாங்க. நான் 2 நுரையீரல் வாங்கிட்டேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து தண்ணியில் வந்து 2-3 டைம் நல்லா கழுவிட்டு, ஏன்னா நுரையீரல் வந்து நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா கழுவிக்கிங்க. குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிளகு சீரகம் 1-1.5 ஸ்பூனு, ஏன்னா 2 நுரையீரல், இஞ்சி பூண்டு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு சும்மா ஒரு சுற்றுனா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அதே மிக்ஸி ஜாரில் நுரையீரல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பத்தை வச்சு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15, காரத்துக்கு தகுந்த வரமிளகா, கொத்தமல்லி, சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா, தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி. இந்த குக்கர் சவுண்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கங்க, தேங்காய் துருவல் எடுத்துக்கங்க. அடுப்பத்தை வச்சு சின்ன பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி, சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா, இந்த வரமிளகா இதெல்லாம் நல்லா கருக்காமல் வதக்கிட்டு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு மசாலா வந்து அரைச்சி நைஸாக எடுத்து வச்சுங்க. இந்த குக்கர்லாம் சவுண்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டிட்டு நுரையீரல் தனியாக எடுத்து வச்சுங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டு இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு, இந்த சூப்பு வேணால் ஒரு டம்ளர் நுரையீரல் சூப்பு குடிங்க, செம்மையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக அன்றைக்கி இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் வந்து சூப்பு வந்து அப்படி குடிங்க ஒரு டம்ளர் ஊற்றி. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் வேக வச்ச நுரையீரல், அரைச்ச மசாலா நல்லா வதக்கிட்டு மசாலாவில் வந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்போ தான் அந்த மசாலா வந்து நுரையீரலில் பிடிக்கும். இந்த வேக வச்ச நுரையீரல் தண்ணி உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இடையிடையே தட்டு ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஓரளவுக்கு தண்ணியெலாம் கெட்டியானதுக்கப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த நுரையீரல் குழம்பு வந்து சாப்பாடு சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்.